பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பியுள்ளோ. பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே, மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு, மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம்,
இயேசு கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு
கனி தரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேறு பெற்றோர். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேறு பெற்றோர். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். அப்படியே முழங்கால் படிடுவோம். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவாயிலோகி ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவாயிலோகி ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தமாக்கும் யெகோவாமை காதீஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாமை காதீஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சீர்படுத்தும் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை
அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தே ஜீவன் தந்தீர். ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீர் ஜீவன் தந்தீர். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். ராஜாதிராஜன் என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என் மகிமையின் ராஜா. ராஜாதிராஜன் என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என் மகிமையின் ராஜா. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே என் ரட்சகா, உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே என் ரட்சகா, உம்மை நான் ஆராதிப்பேன். ராஜாதிராஜன் என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என் மகிமையின் ராஜா. ராஜாதிராஜன் என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என் மகிமையின் ராஜா. உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே என் ரட்சகா, உம்மை நான் ஆராதிப்பேன். என் இயேசுவே என் ரட்சகா, உம்மை நான் ஆராதிப்பேன். அப்படியே கண்களை மூடி இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, உயிருள்ள தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அதிரசனமான தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தாங்குகிறவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர், நம் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம் மத்தியிலே இருக்கிறது, அவருடைய பரிசுத்த பிரசனம் நம் மத்தியிலே இருக்கிறது, அவருடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் நம் மத்தியிலே இருக்கிறது, அவருடைய ஆளுகை நம் மத்தியிலே இருக்கிறது. அவர் நம்மை இந்த காலை வேளையிலே அரவணைக்கிறார். அவர் நம்மை இந்த காலை வேளையிலே அரவணைத்து அவருடைய
தோளின் மேல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை சுமக்குகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவாதிபதியை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். ஜீவாதிபதியை அவர்கள் கொலை செய்தார்கள். ஆனால் நம்ம அந்த ஜீவாதிபதியை நாம் துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர்தான் நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகர், நமக்கு ஜீவனின் பலனாய் இருக்கிறவர். அவர்தான் நம்முடைய தெய்வம். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். பரலோக பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். இந்த காலைவெளியிலே நாம் நம்முடைய தகப்பனோடு தொடர்பில் இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த காலைவெளியிலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள், விண்ணப்பங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வெளியில் நம் ஒன்று கூடி வந்திருக்கிறது, ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது, அவரை நோக்கி பார்த்து அவரை கூப்பிடுகிறது, அவருடைய சமூகத்தில் நம்மை விட்டு கொடுக்கிறது, நம்மை அர்ப்பணிக்கிறது, நம்மை தாழ்த்துகிறது. இதெல்லாம் வெறுமையான ஒரு காரியம் அல்ல. இந்த காலைவெளியிலே அவருடைய கண்கள் நம்மை நோக்கி இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு இந்த காலைவெளியிலே நம்ம மத்தியிலே இருக்கிறது. அவருடைய பரிசுத்த தூதர்கள் இந்த இடத்தை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் இந்த காலைவெளியிலே நமக்கு ஆதரவாக, நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது ஜெபித்தார். அவர் ஜெபித்தபடியே அவருக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்திருக்கிறது. ஒரு முறை அல்ல, பல முறை அவர் அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பரிபூரணத்தினால் அவர் நிரம்பி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். இன்றைக்கு தாவீதின் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவினுடைய சிங்காசனத்திலேயே, அவருடைய வலது பரிசத்திலேயே நமக்காக வீற்றிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். இந்த காலைவெளியில் உங்களுடைய கூப்பிடுதல், உங்களுடைய கதறுதல், உங்களுடைய வேண்டுதல் வெறுமையாய் இருப்பது இல்லை. இந்த ஆராதனை வெறுமையான ஒரு ஆராதனை இல்லை. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள உலாவுகிறார். இங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினால் ஒன்றாய் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின நமது ஆண்டவரும், நமது மீட்பரும், நமது இரட்சகரும், நமக்காக ஜீவனை கொடுத்தவரும், உயிரோடு எழுந்தவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். அதனால ஒரு சில மணித்துளிகள் உங்களை விட்டு கொடுத்து அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து அவரை நோக்கி பாருங்கள். தகப்பனே, இந்த காலவெளியில் உம்மை விசுவாசித்து வந்திருக்கிறேன், உம்மண்டையில் வந்திருக்கிறேன், உம்மை நோக்கி பார்த்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட என் இருதயத்தை உமக்கு முன்பாக நேராக்குகிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தில் உம்மை பக்தியுடன் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், பாடுகிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய மகிமை என்னை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் என்னை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை என்னை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்கள், அதிசயங்கள், பலத்த செய்கை, அடையாளங்கள்
என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு விசேஷித்த கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். நான் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, விசேஷித்தவளாக இந்த இடத்திலிருந்து கடந்து போக, விசேஷித்தவனாக இந்த இடத்திலிருந்து கடந்து போக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிதாவாகிய தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப்படும். அது எப்படி நிறைவாக்கப்படும்? இங்க கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நமது நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரா? பிதாவாகிய தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறது. பவுல் இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு தருகிறார். அங்க சொல்றாரு, என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். கிறிஸ்து இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தோம் அவர் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பி என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தரித்திரரானார். எனக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய ஐஸ்வர்யம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது. அவர் சொல்றாரு, உன் தரித்திரத்தை நான் எடுத்துட்டு என்னுடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க தரித்திரத்தை அறிக்கை பண்ணவே கூடாது. இல்ல என்கிற காரியத்தை, குறைவுகளை நீங்க அறிக்கை பண்ணவே கூடாது. நீங்க உங்க தேவையை அறிக்கையிடவே கூடாது. நீங்க உங்க பிரச்சனையை, உங்க சூழ்நிலைமைய நீங்க அறிக்கையிடவே கூடாது. அவருடைய ஐஸ்வர்யம் என்னிடத்தில் இருக்கிறது என்கிறதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். பூலோகத்தில் எவ்வளவு பேர் செல்வந்தர்களாக வாழலாம், எவ்வளவு பேர் உலக ஐஸ்வர்யத்தில் வாழலாம். ஆனா நமக்கு நம்முடைய தேவனுடைய ஐஸ்வர்யம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யம் தான் வாழ்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாவை ஈசாக்கு ஆசீர்வதித்தான், அவனையும் ஆசீர்வதிச்சான். ஆனா யாக்கோபுனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஏசா கதறி அழுதான். யாக்கோபுடைய ஆசீர்வாதம் போல என்ன நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரா? நீங்க இன்னைக்கும் யோர்தான் தேசத்துக்கு போனீங்கன்னா, ஜோர்டான் தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க நீங்க பார்க்க முடியும். பெட்ரா என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. அங்க போனீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பேங்க், கமர்ஷியல் பேங்க் அங்கதான் இருக்கு. அது ஒரு உலக அதிசயம். அந்த பெட்ரா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது அந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க். உலகத்திலிருந்து பல நாடுகள்ல இருந்து வருவார்கள். அப்படியே ஒரு மலையிலேயே அதை செதுக்கி வைத்திருப்பார்கள். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறது.
அந்த இடம் ஏசாவுக்கு கொடுத்தது. ஏசாவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா கொடுத்தது. ஆனா அதை தாண்டி யாக்கோபுனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏசா கதறி அழுதான். அப்படின்னா ஏசா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் ஒரு விசேஷித்த காரியம் இருந்தது. அதுல என்ன இருந்தது தெரியுமா? பரலோக தேவனுடைய ஐஸ்வர்யம் இருந்தது. பரலோக தேவனுடைய ஐஸ்வர்யம் இருந்தது. அதனாலதான் யாக்கோபு பெரிய பரிவாரங்களோடு அவன் வாழ்ந்தான். ராஜாக்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக எழுந்து நின்றார்கள். ராஜாக்கள் எல்லாம் அவனை வணங்கினார்கள். ராஜாக்கள் எல்லாம் அவனை பார்க்க ஆசையாய் இருந்தார்கள். வேதத்தில் யாக்கோபு விசுவாசிகளுக்கு அடையாளம். யாக்கோபு விசுவாசிகளுக்கு அடையாளம். விசுவாசிகளை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் ஆசீர்வதிக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க தேவைகளை குறித்து நீங்க கலங்கவே மாட்டீங்க. உங்க பிரச்சனைகளை குறித்து நீங்க கலங்கவே மாட்டீங்க. 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றினான். லாபான் 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினான். ஆனா யாக்கோபு அந்த 10 முறையும் அவனுடைய சம்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவனுக்கு அனுகிரகம் செய்தார். அதுதான் தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு தடை உங்க சம்பத்துக்கு வந்தாலும் உங்க சம்பத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கிறவர் தேவன். அதனால நீங்க கவலைப்படவே கூடாது. எவ்வளவு தடை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எத்தனை பெரிய ஆட்கள் மூலமாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க சம்பத்தை குறைந்து போகாம உங்களை ஆசீர்வதிக்கிறது நம்முடைய தேவன் தான். அதனால பொருளாதார காரியத்தை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. வாழ்றதுக்கு பணம் அவசியம், குடும்பம் நடத்துறதுக்கு பணம் அவசியம், நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நமக்கு கையில வருமானம் அவசியம். இதெல்லாம் நம்முடைய பரலோக தேவனுக்கு தெரியும். அவருக்கு தெரியும், எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். அவரிடத்துல விட்டு கொடுத்து அவருடைய சமூகத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதை பயன்படுத்துகிறதற்கு அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது, வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமாகவே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப்படும். உங்களுடைய தரித்திரம் எடுக்கப்படும். அவருடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் கதறி துடிப்பார்கள். அவன் கண்ணீர் விட்டு கதறியும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்று சொல்லி ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது உலகத்தாருக்கு இல்லை, அது உலகத்தாருக்கு இல்லை, விசுவாசிக்குரிய ஆசீர்வாதம், யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதம். யாக்கோபு விசுவாசிகளுக்கு அடையாளம். அதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனுடைய கரத்தில் இல்லை, மனுஷனிடத்துல ஒன்றும் இல்லை. மனுஷனிடத்துல எதிர்பார்க்கிறது வீண். நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனை நம்புறது வீண். ஏற்ற நேரத்தில், ஏற்ற பொழுதுல, ஏற்ற வேலையில, ஏற்ற தருணத்தில் சகாயம் செய்யும் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகாயம் செய்கிற கிருபை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சந்திக்கும், உங்களை சந்திக்கும். இந்த சகாயம் செய்கிற கிருபை உங்களை சந்திக்கும். என் வாழ்க்கையில பல முறை நான் அதை அனுபவித்திருக்கிறேன். பல முறை, ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை நான் அதை அனுபவித்திருக்கிறேன். திக்கு தெரியாம நிற்பேன். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். ஏதாவது ஒரு விதத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த மாதம் வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த மாதம் வரைக்கும், இப்ப நாங்க நிக்கிறோம் பாருங்க, இந்த நேரம் வரைக்கும்
தேவனுடைய பெரிய கிருபை, தேவனுடைய பெரிய அற்புதம். இல்லைன்னா இந்த மாதத்தெல்லாம் எங்களால் தாண்டி இருக்கவே முடியாது. தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைவுகளை எல்லாம் சந்திக்கிறார், தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அதனால அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு விசை கூட இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டபடியினால் உமக்கு நன்றி. உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தகப்பனே, கர்த்தாவே, நீர் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறீர். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று அர்த்தம். ஆமேன் என்றால் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர். தகப்பனே, ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு சகலமுமாய் இருக்கிறீர். உம்மை நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம். உம்மால தான் நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாமல் நிற்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்தம், ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய இரத்தம், ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒரு விசை கூட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் அப்படியாய் ஆதரிக்கிறபடியினால், ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே, 11 மாதங்களை முடித்து ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கினது எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, இப்பொழுது இந்த வருடத்தை நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து போதுமானவராக இருந்து இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கொண்டு வந்து வைத்திருக்கிற இரக்கத்திற்காக, தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் இன்னும் மீதியான நாட்கள் உண்டு. உம்முடைய பிள்ளைகள் இந்த வருடத்தை வெறுமையாய் முடிக்கக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு, தாகத்தோடு, இயலாமையோடு, வறுமையோடு இந்த வருடத்தை முடிக்கக்கூடாது. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பரலோக ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இந்த 2025 வருடம் அவர்களுக்கு ஒரு ரிமார்க்கபிளான ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எப்பொழுதும் ஒரு மகிமையோடு சாட்சி சொல்லுகிற ஒரு வருடமாக இந்த வருடத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்ததை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மகிமையான சாட்சியாக நாங்கள் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே முதல் நாளில் நாங்கள் சாட்சியாக சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு சிறக்கட்டும், செழிக்கட்டும், ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் இந்த மாதத்தில் சந்திப்பீராக. ஆண்டவரே, இது ஒரு செலிப்ரேஷன் மந்த். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட போகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சந்திப்பீராக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சியினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் நிரப்புவீராக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இந்த ஆராதனையினுடைய சகல மேன்மையும் துதியும் கனமும் புகழ்ச்சியும் எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.